கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் மேற்கொண்ட பிரதமர் மோடி தனது 3 நாள் தமிழக பயணத்தை முடித்துக் கொண்டு திருவனந்தபுரம் புறப்பட்டுச் சென்றார். மக்களவைத் தேர்தலின் 7ஆம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை கடந்த 30ஆம் தேதியுடன் நிறைவு பெற்ற நிலையில் பரப்புரையை முடித்த கையோடு பிரதமர் மோடி விமானம் மூலம் திருவனந்தபுரத்திற்கு வந்தார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரிக்கு வந்தவர் பகவதி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். அதன் பிறகு படகு மூலம் விவேகானந்தர் மண்டபத்திற்கு பிரதமர் மோடி சென்றடைந்தார். அங்கு விவேகானந்தர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய அவர் சூரிய அஸ்தமனத்தை கண்டு ரசித்தார். இதையடுத்து வெள்ளிக்கிழமை அதிகாலையில் காவி உடையணிந்து கையில் துளசிமணி மாலைகளை வைத்து சூரியனை வணங்கினார். பின்னர் விவேகானந்தர் மண்டபத்தில் யோகாசனமும் தியானமும் பிரதமர் மோடி மேற்கொண்டார். இரண்டாவது நாளாகவும் தொடர்ந்து தியானம் மேற்கொண்ட பிரதமர் மோடி பிற்பகலில் அதை நிறைவு செய்தார். பின்னர் அரசு விருந்தினர் மாளிகை வளாகத்தில் உள்ள தளத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவனந்தபுரம் புறப்பட்டுச் சென்றார். தமிழ்நாட்டின் அடையாளமான 133 அடி திருவள்ளுவர் சிலை பிரதமர் மோடியையும் பிரமிப்பில் ஆழ்த்தி இருக்கும் என்பதில் ஐயமில்லை. கன்னியாகுமரியில் கடல் நடுவே உள்ள விவேகானந்தர் பாறையில் தியானம் மேற்கொண்ட பிரதமர் மோடி தனது 3வது நாள் தியானத்தை பிற்பகல் 2:30 மணிக்கு நிறைவு செய்தார். அதன் பின்னர் விவேகானந்தர் மண்டப ஊழியர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பின்னர் விவேகானந்தர் மண்டபத்தில் இருந்து வெளியே வந்த மோடி தனக்காக ஒதுக்கப்பட்ட விவேகானந்தா என்ற படகு மூலம் திருவள்ளுவர் சிலையை அடைந்தார். அங்கு திருவள்ளுவர் சிலையின் பாதத்தில் மலர் மாலை வைத்து மரியாதை செலுத்தி வணங்கினார். மேலும் அங்கு எழுதப்பட்டிருந்த திருக்குறளை அருகில் இருந்த அதிகாரிகளிடம் பிரதமர் மோடி கேட்டு தெரிந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது.